ஹாய், குட் ஈவினிங். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் இது என்னென்னு பஜ்ஜி மிளகாய். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி மிளகாய் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இந்த பஜ்ஜி மிளகாவை வந்து ரெண்டாக கீந்துடணும். இதில் இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துடணும். இது உரைக்கும், இதை சாப்பிடக்கூடாது. இதை ஒட்டை எடுத்துடணும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். விதையெல்லாம் ஒட்டை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, நைஸ் உப்பு இருக்குல்ல, அதை இதில் தடவிடணும். எல்லாத்துலேயுமே தடவி வச்சிடணும். இந்தமாரி சும்மா கொஞ்சமாக லேசாக கொஞ்சோண்டு உப்பு எடுத்து இப்படி இதை தடவி வச்சிடணும். எல்லாத்துக்கும் உப்பு தடவி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது பஜ்ஜி மாவு தயார் பண்ணுவோம். கடலை மாவு நான் 2 பேருக்கான அளவு, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுங்க. அரிசி மாவு 2 ஸ்பூனு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ரொம்ப வேண்டாம், உரைக்கும், கொஞ்சமாக. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இன்னும் கரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு மாவு கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதான் பதம். இந்தமாரி கரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பஜ்ஜி மாவில் அப்படி டிப் பண்ணி இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருவோம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மிளகாய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.